வந்து ஆரம்பிச்சியா? ஆரம்பிச்சேன். ஓகே. குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். வேற ஊர்ல இன்னும் வரல. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரப்பர் பந்துல விட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் பால் சாமிக்கு விட்டாங்களாடா ஆஸ்திரேலியா? அதெல்லாம் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு எந்த இந்தியன் பிளேயருக்கும் இவ்வளவு பயந்தது கிடையாது. பும்ராவை பார்த்து பயப்படுறாங்க ஆக்சுவலி ஹோல் மீடியா, ஹோல் ஆஸ்திரேலியன் ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ நோ அதர் touring player since West Indies era, like they are doing lots of graphics and lots of data analysis to combat Bumrah. So அந்த மாதிரி நான் எந்த பிளேயருக்கும் பார்த்தது இல்ல. So I think they are taking very seriously Bumrah's challenge. So that's the only difference between India and Australia at the moment. Oh. இதுக்கு முன்னாடி கபில் தேவ் கூட அவ்வளவு யோசிக்கல. கபில் தேவ்ல அவுட் ஸ்விங்கர் தானே. சோ இவன் வந்து இவன் ஆக்ஷனே யூனிக் ஆக்ஷன். அண்ட் சொல்றீங்களா? த்ரோ இல்ல, அதெல்லாம் சும்மா பேஸ்லெஸ் கமெண்ட் அபவுட் த்ரோயிங். பிகாஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லைக் இஸ் லீகல், ஆக்ஷன்லாம் லீகல் தான். பட் இஸ் கன்சிஸ்டன்ட். பட் பும்ராவோட கன்சிஸ்டன்ட் லைன் அண்ட் லென்த் and he's targeting the stumps. That is amazing. Like that is not a single Indian bowler has performed so consistently for a period. So and also Australian pitches when it's actually a batting wicket, but uneven bounce when it's on the middle stump. It will be an uneven bounce. So if you target the stump very fast, that anybody can trouble Australian pitches. Anybody can trouble any batsman in Australian pitches. So our mantra be adhaan, like he's targeting the stumps and let pitch do the job. So on the consistency, and all the other bowlers follow suit. Ashit Rana by getting head or over the stumps. Second innings la Perthla Bumrah dhaan eduthaan. ஆமா, ஹெட் ஃபர்ஸ்ட் இன் செகண்ட் இன்னிங்ஸ். அந்த 1 வீக் அந்த 1 ஓவர் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது, உட்கார்ந்து பார்த்தேன். அதுல வந்து கட்டங்கட்டி எடுத்தான் என்ன பொறுத்தவரையில. மேபி எனக்கு அப்படி தோணித்தா தெரியல. ஃபர்ஸ்ட் பால் லைக் இல்ல தள்ளி விடுவான். he will test head's patience. I think head is middling the ball until the last over. முதல் பால் வந்து அந்த தேர்ட் மேன்ல அடிப்பான். அதுக்கு அப்புறம் ஒரு திரும்பி ரெண்டு பால் நாகிங் லெங்த் போட்டு ஒரு பால் பவுன்சர் போட்டு திரும்பி அதே லெங்த்க்கு வரும், அவுட் ஆயிடும். ஆமா. ரொம்ப திங்கிங். லைக் பும்ரா இஸ் a very good thinker, and அவன் வந்து he's unbelievable. Like he's one of the best bowlers of all time. சாமி கொள்ள உண்மையாதான். சாமி தூள் அதெல்லாம் சாமி. அப்புறம் என்னது 6 சாமி 7 சாமி அதெல்லாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சாமி ஆடல, செகண்ட் மேட்ச் வருவானான்னு தெரியல, அதனால சாமி கொடுத்தாங்களே நினைச்சு. ஓகே ஷாமி சொல்லலாம், சான்ஸ் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் லைக் இந்தியா வந்து they played out of the skins in the second innings. எவ்வளவு பேஸ் bowler பாத்துட்டாங்க. பும்ரா என்ன யோசிக்கிறது அந்த அளவு? அப்படி கிடையாது. எல்லாம் நிறைய டேல் ஸ்டெயினை பார்த்திருக்காங்க. ஸோ டேல் ஸ்டெயின் and who else like அந்த கேலிபர்ல டேல் ஸ்டெயின் மட்டும்தான் எனக்கு. of course ஆம்ப்ரூஸ் வால்ஷ் இருக்கும்போது ஆம்ப்ரூஸ் வால்ஷ்லாம் இருக்கும்போது that batsmen were adaptable to pace bowling very well. Like ball விடுவாங்க, பேஷன்ஸ் ஆடுவாங்க. there is no T20 cricket. they respect the game. So respect the bowlers. ஒரு அவன் இவன் சொல்ற மாதிரி, கவாஸ்கர் சொல்ற மாதிரி, ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வந்து bowlers கூட்டுருவான். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் bowlers கூட்டுருவேன். அதுக்கப்புறம் என்னோட லைக் ஃபர்ஸ்ட் 1 hour to the bowlers,
next 4 hours is me no அதெல்லாம் இப்ப இல்ல. ஏன்னா இப்ப பேட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும். பேட் ஸ்பீட நீ வந்து ஃபாஸ்டா எடுத்துன்னு போய் ஆடி ஆடி அது ஸ்லோ பண்றது கஷ்டம். அந்த ஸ்விங் ஆஃப் தி பேட். இல்ல அது தவிர இங்க பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், like how many people has well left the ball, like they always want to hit the ball, so nobody has the fourth stump வந்து fourth stump வந்து தெரியாது. நிறைய பேருக்கு fourth stump தெரியாது. அதுல தானே great Rahul Dravidலாம், so he knows where the fourth stump is. So fourth stump means like a corridor of uncertainty. So now anywhere just outside the off stump, they started to nick or they started to play the ball. So adanaல தான் major lapse in concentration of the current generation plus the unique style of Bumrah ரெண்டுத்தையும் சேர்த்து தான் match like first time ஆடுறானா ஆஸ்திரேலியால இல்ல ஏற்கனவே இல்ல second time but இதான் first time full series ஆடுறான்னு நினைக்கிறேன். Because last time வந்து ஒரு டெஸ்டோ ரெண்டு டெஸ்டோ தான் ஆடுனான்னு நினைக்கிறேன். 2018 ல வந்தான் அவன். 2018. As you're telling about pace bowler, I just thought of telling. I think Pone Ashes are the Moon Ashes when Smith got injured with Jofra Archer's head. That is where Labuschagne came inside, right? Labuschagne உள்ள வச்சு வந்து அப்போ வந்து Jofra Archer was stay மாதிரி போட்டுருந்தான். அப்போ Jofra Archer Labuschagne பயப்படவே இல்லை. ஆனா இந்த மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் பால் இருக்குல்ல, அது எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆடுறான். இட்ஸ் பிளைண்டர். அவனுக்கு தெரியுது எல்பிடபிள்யூன்னு, பட் ஸ்டில் வேற வழி இல்லாம ரிவ்யூ பண்ணான். பட் அந்த ஆக்ஷன் ரிப்ளே பார்க்க வச்சு he was so surprised and he was so terrified with the ball actually. அது மட்டும் நான் பயங்கர ஆர்வக்கோலர் தான். லைக் நான் இத ஸ்ரீராம் சொல்லிருந்தான். மூணு மிட் விக்கெட் வைக்கலாம் நானா யாரோ ஒருத்தனுக்கு ஒரு இது அப்போ ஸ்ரீகாந்தா ஸ்ரீராமா யார் ஸ்ரீராம் கமெண்டேட்டர் இருக்கான்ல இந்த ஸ்ரீதரன் ஸ்ரீராம். ஓகே யா அவன் வந்து ஆஸ்திரேலியா கொஞ்ச நாள் கோச்சா இருந்தான்ல. ஆமா கரெக்ட். மூணு இது வைக்கலாம்னா என்ன எல்லாத்தையும் டிஃபரெண்டா நீ ஜெயசிந்தி கிளம்பு அப்படின்ட்டானே. வேற யாரோ சீனியர் கோச் அவனோ ஆஸ்திரேலியால. இது ஸ்மித் மாதிரி இல்ல, ஸ்மித்தும் அப்படிதான் இல்ல, கொஞ்சம் ஆரோக்கியம் தான். ஆமா லைக் they both have the same antics. லைக் ஒரு மாதிரி துருன்னு இருப்பாங்க. பயங்கர ஸ்மித் அவுட் ஆனா கூட அது வந்து எம்எல்ஏ தப்பு இல்ல, பால் மேல தான் தப்புன்னு. அது வந்து கங்குலியோட ஆட்டிட்யூட். அது கங்குலி இல்ல, மோஸ்ட் ஆஃப் தி டாப் கிரிக்கெட்டர்ஸ் அப்படிதான். ஆனா ஸ்மித் ரொம்ப ஒத்துக்கவே மாட்டானா. அடுத்த மேட்ச் அடிச்சுட்டு வேணும். இந்த மேட்ச் எது தப்பா போச்சு, அடுத்த மேட்ச் அடிச்சுடுவேன். அது அந்த பால். ஆனா ஆக்சுவலி என்னன்னா ஸ்மித்தோட ஸ்ட்ரென்த் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். ஓகே, அவன் வந்து டெக்னிக்கலா ஒன்றும் பெருசா கிடையாது. பயங்கர பால் எல்லாம் பார்த்து ஆடுவான்னு தெரியாது. பட் அவன் ஐசைட் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த்ஸ். ஸோ இது வரைக்கும் இந்த 10 years ஆடினதுல ஐசைட் வச்சுதான் மேட்ச் ஆடுறான். ஆனா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா லைக் லைனை மிஸ் பண்றான் நிறைய. ஸோ தட் மீன்ஸ் ஹிஸ் ஐசைட் இஸ் நாட் கிரேட் தேன் பிஃபோர். ஸோ அதனால இப்போ அதே அகைன் ராகுல் டிராவிட நான் கம்பேர் பண்றது பிகாஸ் ஹி இஸ் அ டெக்னீஷியன், ரைட்? Dravid's last series in Australia, they target the pads. He's very good in defense, but still, if you bowl fast, straight, when you are just 10 or 12 runs, like 12 balls into the innings, you will miss the pad. You will miss the bat. So, other target பண்றது வந்து இப்போ ஸ்மித் நல்ல டார்கெட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை வந்த உடனே கால்லயே போடு, ஸ்ட்ரைட்டா போட்டுட்டே இரு. ஒரு பால் டெஃபினட்டா லைனை மிஸ் பண்ணுவான் அவன். So அதுதான் அவங்க டாக்டிக்ஸ். So ஸ்மித் சீதா பேச விடுறோம். little bit mistake guys. Yeah, regarding Bumrah's action, no doubt it is slightly unorthodox. ஏன்னா not 1 out of 10, 1 out of 100 will get such a unique action of throw arm and the style he swings his arm. அது ஒரு different thing. But at the same time, I like to quote Krishnamachari Srikanth. When that Sri Lankan spinner Muralidharan was commented, he said, when an Asian is coming up to spotlight, generally they are criticized. Avanoda action criticized panni, even he was taken to test and other things. Thank God, Lasith Malinga was not that much criticized by the officials. Maybe commentators, cricket fans or Sri Lankan fans edana sollirkalam. But as far as Bumrah is concerned, no one has criticized him. No one has criticized it, but action is a little bit unique in the solid to be on a safer zone. Besides, we have to thank the pace foundations of India that has contributed well. We are producing
good number of fast bowlers. ஏன்னா there was an era even in the middle of 90s பாத்தீங்கன்னா we struggled a lot. இங்கிலீஷ் வேணா கொஞ்சம் நிறைய தமிழ் பேசு. கபில் தேவ் காலத்துக்கு அப்புறமே பாத்தீங்கன்னாக்கா மிடில் ஆஃப் 90sல கூட பார்த்தா எகைன் இந்தியா ப்ரூவ் டு பி a ஸ்பின்னர்ஸ் பாரடைஸ் தான். நிறைய அந்த ராஜேஷ் சௌஹான், அனில் கும்ப்ளே, வெங்கடபதி ராஜு இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணாங்க. திருப்பியும் இந்தியாவா ஸ்பின், இந்தியா வந்து என்னன்னா ஒரு ட்ரெஷர் ஃபார் ஸ்பின்னர்ஸ், ஒரு வால்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படிதான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இஷாந்த் சர்மா, ஆஷிஷ் நெஹ்ரா, அஜித் அகர்கர் இந்த ஈரா அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. பட் யாருமே கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் கிடையாது. பட் திஸ் பும்ரா next only to Kapil Dev. I don't want to compare him to Kapil Dev in all respects. Next only to Kapil Dev, little bit he is in good form always, and he has got a class. He's mixing the varieties of deliveries. You know, actually next only to Kapil Dev, like Bumrah is one of a kind. That's all we know. Like he's one of a kind. கம்பேர் பண்ண முடியாது. அவன் வேற மாதிரி, இவர் வேற மாதிரி. ஏன்னா பும்ரா வந்து வெறும் bowling-ல ஆமா அவன் is bowling with bat. பட் கபில் தேவ் அளவுக்கு பேட்டிங் இந்தியாலயும் ஸ்பின் ட்ராக்லயும் he knows how to take the wickets. புரியுதா? இந்தியாலயும் அவன் வந்தானா ஒரு 4 ஓவர் போட்டா ஒரு விக்கெட் டெஃபினட் ஷூர். மோர் a master in the mechanism of the game. அவன் அதுல கொஞ்சம் மாஸ்டர்டு, அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஏன்னா வெரைட்டி ஆஃப் டெலிவரிஸ், மிக்சிங் அப், எந்த பிட்ச்ல வேணாலும் he will prove his metal. அது வாஸ்தவம். the only like thing is like இப்போ இந்தியாவோட பெர்செப்ஷன் லைக் முன்னெல்லாம் வந்து lines at home and lame at abroad னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. லைக் ஆத்துல மட்டும் ஜெயிச்சுட்டு வெளியில தோத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பெர்செப்ஷன் has changed because of the bowling attack. So batsmen, they caliber of batsmen வந்துட்டே இருக்காங்க. சச்சின், டிராவிட், டெண்டுல்கர், லக்ஷ்மன் எல்லாரும் இருக்கும்போது கோலி, ரோஹித் சர்மா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 bowler இந்தியால இருந்து வருவான்றது that was unexpected not luck சொல்ல முடியாது. we did our work, hard work, homework. வெங்கடேஷ் பிரசாத் கூட ஒரு காலத்துல நம்பர் 1 இருந்தாரு. சோ கன்சிஸ்டன்சி கிடையாது. கரெக்ட். அதான் சொல்றேன். and then all formats-லயும் இருக்காது. முதல்ல வந்து ஸ்லோயர் வந்து ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னன்னா டயர்ட் ஆனப்ப வந்துட்டாங்க. ஜெயசூர்யா, சையத் அன்வருக்குலாம் அவன் அல்வா மாதிரி அவன் bowling. Guys, a little bit on batting. Kohli's performance, what do you think? Is it time for him to retire, call it a day, or he should repair his technique and continue for him? இப்பதான் சார் 100 அடிச்சிருக்கான். Second innings 100, not a first innings 100. Yeah. That's when fine. bowlers are tired and pitch was little bit worn out. Tougher than first innings that too in a batting இது in a Australian Perth kind of a situation பா. நீ என்ன நீ IPL சீசன் உள்ள போந்து அடிக்கிறியாப்பா? இல்ல it's not like fourth innings pitch. It is only a third innings pitch. Fourth innings every pitch will behave. Definitely Kohli will definitely retire. அவன் வந்து he's not the person who's going to play forever. So he already shown some creditability that he's not going to persist for long playing. Like he wants to quit when he's going on good terms. அப்படிதான் தோனி இப்ப என்ன யோசிக்கிறான்னா ரிட்டையர் ஆனதுக்கு காரணம் வந்து இப்போ கவாஸ்கர்லாம் லாங் இன்னிங்ஸ் ஆனது வந்து டெஸ்ட் ஒன் டே முடிஞ்சதுன்னா he will be forgotten. பட் அப்படி இல்ல, தோனி he is very clever. Commercially also IPL is more success. So he knows he can hang around till 42-43 years old. So he had an option. So he has retired. It is very clear sportsmanship illa on retire Dhoni. He is going up to 43. Correct. But there are few players who played even in the middle of 40s. The Kepler Wessel நினைக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் ஆஃப்டர் த ரிட்டர்ன் அவரு இருந்தாரு. நான் என்ன சொல்றேன், சீதாராமன் அது தப்பான கம்பேரிசன். ஏன்னா ஜிம்பாப்வேல கூட இருந்தாரு, ஒரு கிழவர் ஆடுவாரு. இல்ல அது அவங்க 18 வருஷம் கிரிக்கெட்டே ஆடல, அதனால அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லாததுனால they were waiting to play 1 or 2 international matches to retire. பாவம் அவங்க ஜாவித் மியாண்டட் ரொம்ப லேட் அட்வான்ஸ் he just made an appearance. 40 ஆடல, சச்சின் நம்பர் 40 ஆடினாரு. ஜாவித் மியாண்டட்லாம் வந்து
நீங்க ஒன்னு சொல்லணும், ஒன்னு பிகாஸ் த லாஞ்சிவிட்டி இருக்குல்ல, லாஞ்சிவிட்டி நீங்க பார்க்கலாம். ஆனா அவங்க அந்த 40 இயர்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஃபார்மேட் தான் இருந்தாங்க. ஆக்சுவலி 2 ஃபார்மேட்ஸ், மேபி ஒன் டே கிரிக்கெட். பட் இப்போ 3 ஃபார்மேட்ஸ். so many things to choose from. So 6 weeks now, if a 13-year-old kid who is getting 1.2 crores for 6 weeks of cricket, obviously I'll come to that subject of that 13.4. I don't think he will. He has got some video where he's telling that already he turned 13 1 year back. So ஏதோ ஒரு country, still make, even if he is 17 years old, 16 years old, making it to that Premier League is not a joke. But there is a discrepancy in his age. அதுவும் இருக்கு. So maybe they want to find another such. I mean, we are going off track. Kohli point la வந்து we'll come back to Kohli. கோலி வந்து என்னன்னு கேட்டானா, டெஃபினட்டா லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல வந்து ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா, ஒரு சீரிஸ் அடிக்கிறாரு. அந்த 100 ரொம்ப வருஷம் அடிக்காம இருந்தாரு. 2 இயர்ஸ் கிட்ட 100 அடிக்கல, ஒரு 100 கூட அடிக்கல. கோவிடுக்கு முன்னாடி அப்புறமா நடுவு ஒரு வருஷம் கோவிட் வந்தது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் or 2.5 years he did not have a century. அதெல்லாம் வந்து லெஜெண்ட் இது கிடையாது. லெஜெண்ட்னா இப்போ we are misusing the word legend. லெஜெண்ட் எல்லாரையும் லெஜெண்ட் இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் ஆனா கூட லெஜெண்ட்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? லெஜெண்ட்னா அதுக்கு ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது. லெஜெண்ட்னா ரொம்ப காமன்லி யூஸ் இப்போ. But Kohli has attained legendary status. Like he's definitely இல்ல கோலிய சொல்றதுக்கு நான் சொல்ல, நானும் கோலி ஃபேன் தான். ஆனா வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட சொல்லிக்கலாம். கோலி வந்து இன்னும் அந்த லெஜெண்ட் ஆவலன்னு தோணுது. இன்னும் he can be ஏன்னா எஸ்பெஷலி கோலி வந்து ஆஃப் பண்ணது வந்து ஆண்டர்சனுக்கு பயங்கரமான ஒரு ரோல் உண்டு. அந்த கவர் அவே ஃப்ரம் தி பாடியில நிக்க வச்சு ஃபர்ஸ்ட் லெட்லயும் கீப்பர் கிட்ட எடுத்து இப்போ அந்த ஃப்ளார் இல்ல, அது வந்து இட் ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர். எனி டீம், எல்லா டீம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அத கோலி didn't come over that. Actually he didn't learn from the mistake. ன்றது வந்து கரெக்ட். ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து ஐ திங்க் மார்க் தான் சொல்லிருந்தா, இந்த கேஎல் ராகுல் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து he was லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்ல நிமித்தி விளையாடி இருந்தா. பட் he stopped it in the இன்னிங்ஸ்ல கால அழுத்தி close to the body he was playing, so that way he could able to play 63 runs into the they said previous இதுல எப்படி இருந்த those kind of learnings is missing with Kohli. Point number 1 வந்து definitely it's very cruel to say to Kohli should retire now. He has got at least 1 or 2 years left in a minimum. He can go up to 4 years if he performs, but இன்னும் 1 year இருக்கலாம். ரெண்டு ஆப்ஷன். why one, if he fails again further he has to go back to Ranji and come back. தப்பு இல்ல, டொமஸ்டிக் and correct. அப்பெல்லாம் ஃபெயிலியர் ஆனா கவுண்டி போய் ஆட்டுவாங்க. கவுண்டில 2000 ரன் அடிச்சவங்க இங்க வந்து ஃபெயிலியர் ஆடுவாங்க. அது கவுண்டில அடிச்சவன் இன்டர்நேஷனல் அடிச்சது இல்ல. அது ஒரு இது ஹசாரத்லாம் ரிமெம்பர். சோ கோலி மட்டும் இல்ல, இப்போ வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் ஆர் வெரி குட் இன் ஃபாரின் than இந்தியா. அது நீ பாத்தியா? கரெக்ட். கோலியை மட்டும் சொல்ற சீதா? கரெக்ட். இந்தியா நீங்க பாயிண்ட் ஆரம்பிங்க, நீ சொல்லு சீதா. சரி, நான் என்ன சொல்றேன், கோலிக்கு மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி when he struggles its place could be substituted with an youngster who is little bit successful. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்கலாம். and he made to sit in cement bench because coming back is always available to every legend. Good player will go through rough patches. அது கண்டிப்பா இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே அந்த லெஜெண்ட்னு சொல்லி we don't want legend. ஒரு லெஜெண்ட் போறோம், 2 லெஜெண்ட் போறோம் ஒரு டிகேடுக்கு. ஒரு நல்ல பிளேயர், கன்சிஸ்டன்ட் பிளேயர் வேணும். அதுதான் முக்கியம். நான் ரோஹித் சர்மா he is also struggling. டக்குனு ஒரு சீரியஸ் ஆன் ஹெல்த் கிரவுண்ட்ஸ் அவங்க உட்கார வச்சுட்டு நெக்ஸ்ட் சீரிஸ் they could come back firing and they could stay for another 5 years. ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு, in fact I like ரோஹித் சர்மா, but ரோஹித் சர்மா can slowly go like one day மட்டும் ஆடிக்கலாம். I think he's struggling a bit in test. முதல்ல ரோஹித் சர்மா was not in the test squad கிடையாது when he was in prime also. you yourself being a batsman என்ன மிஸ்டர் சீனிவாசன், கொஞ்சம் ஒரு விஷயம் பாருங்க. நான் என்ன பேட்ஸ்மேன் அதெல்லாம் இல்ல, நான் இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் சொல்ல வரல. இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் சொல்ல, ஈவன் இன் ஸ்கூல் டேஸ் பாத்தீங்கன்னா your batting style is very popular. நான் என்ன சொல்றேன்னா, அவரோட ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஒர்க் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா இருக்கட்டும்.
சரி, ரோஹித் சர்மாவுடைய ஃபுட் ஒர்க், கோலினுடைய ஃபுட் ஒர்க், இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? டெக்னிக்கலி என்ன ஆஸ்பெக்ட்ல அவங்க ராங்? ஏன் ஃபெயில் ஆறாங்க? வந்த உடனே அவுட் ரோஹித் ஆறாங்க. சர்மா இனிமே அந்த 30 அவன் வந்து டெக்னிக்லாம் டெக்னிக்கலா என்ன பண்ண போற? டெக்னிக்லாம் நீங்க இது மித் ஆயிடுது. இப்போ சேவாக் என்ன டெக்னிக் 300 ரன் வச்சிருக்கான். அந்த டெக்னிக்கை வச்சுட்டு ஒரு இன்னிங்ஸ்ல 300 அடிக்கிறதுலாம் அவனோட கோச்சே ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம இப்போ ஸ்ரீனிவாசனோட கோச்சே அவரே கிரிக்கெட் ஆடும்போது அவர் கோச் இருக்கும்போது வீல தான் ஆடணும்னு வாங்க. ஓகே, பட் சேவாக் என்ன அவன் ஃபுட் ஒர்க்கே கிடையாது. ஜஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் தான். யூ நீட் அ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டு சர்வைவ் நவ. சோ ரோஹித் எப்ப தெரியுமா நீ வந்து இப்ப நீ வந்து 10 வருஷம் கழிச்சு அவன் வந்து ஒரு இவ்வளவு பெரிய 2 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துட்டு இவ்வளவு ரன் அடிச்ச அப்புறமா இவ்வளவு 5 IPL ஜெயிச்சு கொடுத்துட்டு அவருக்கு டெக்னிக் எல்லாம் இனிமே பேசக்கூடாது. டெக்னிக் எல்லாம் இனிமே அந்த பிருத்திவி ஷா இந்த புது பையன் வரானே அவன்லாம் தான் இந்த டெக்னிக் பேசுறது. இவங்களும் ஏதாவது ப்ரூவ் இனிமே என்ன இஸ் கோயிங் டு ரிட்டையர் இன் கப்புள் ஆஃப் இயர்ஸ். Or maybe now. What do you think about Tilak Varma's and Tilak Varma is doing? He's in the spotlight now. Like India is spoiled for choices. அதுதான் ஒரு drawback for Kohli and Rohit Sharma. If there is some failure in their career in the series, then there are lots of people waiting the wings to take that spot. So and the luxury irukku India ku. So like which Australia used to have it in the 90s. So 90s la vandu like you can select 2 different teams for Australia and they will be successful. The same thing, India can select another test team who can be competitive to the test playing nation ability. So with regard to the present successful squad of the first test match, whether we can carry to the second test also, the playing condition ga tamari ana one rendu substitute pannuma? Yeah, I think Rohit Sharma will come in because he's fit now. Instead of Padikkal. Instead of Padikkal. Padikkal முதல்ல எது உள்ள வந்தாருன்னு தெரியல பர்த் மேட்ச்ல. And then Shubman Padikkal ஏறி வந்தாரு. அவன் Padikkal ஆயிடுவான்னு நினைக்கிறேன். எதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ண? Padikkalலாம் வந்து எதுக்கு வந்தாரு அவரு? படிக்காமலே அமிச்சிட்டாங்க, அதனால படிக்கல. தெரியல, அவர் மேல ஏறி இப்ப ரோஹித் சர்மா உள்ள வந்துருவார். படிக்கல. ஆமா. சோ அதே ரோஹித் சர்மா வந்து ஓபனிங் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவர் தான் வருவாரு, அவருக்கு காண்ட்ல வருவாரு. ஆனா என்ன பொறுத்தவரையிலும் if he is 99% he will come opening, 100% கூட will come opening. இல்ல ஓபனிங் வராம ஒரு விக்கெட் எடுத்தோனே ஒரு 15 ஓவர் கழிச்சு வந்தாக்க பால் will be soft, little bit old. ஓபனிங்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தாடா 5 ஓவர் கழிச்சு ஓபனிங் வர முடியாது. நான் என்ன சொல்றேன், ஓபனிங்கே வேணும், 1 down 2 down வரலாம்ல. வந்துட்டு actually it's a pink ball test match. Okay, it's a day nighter. Second test is day nighter. So KL Rahul and this guy can open. SSV can open. No, I think Rohit Sharma will open. The only thing is the pink ball test nala, like the ball will soft during the day and then it will swing during the night. So it depends on who bats in the night session. What is that? The pink ball இது ஒரு இந்தியால ஒரு மேட்சா அத ஜெயிச்சிருக்கா? இல்ல இந்தியால ஜெயிச்சதுன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷோட தான் இந்தியால ஆடுனாங்கல ஒரு மேட்ச். ஆமா ஏதோ ஆஸ்திரேலியால எவ்வளவு தடவை ஆடிருக்காங்க பிங்க் பால் இந்தியா? ஒரே ஒரு வாட்டி தான் ஆடுது ஆஸ்திரேலியா. ஒரே ஒரு வாட்டி. எனக்கு புரியல, எனக்கு பிங்க் கலர் ஆஃப் தி பால் சொல்லவே ஆஸ்திரேலியாவோட மூணு கலர் பால் இருக்கு. ஒன்னு பிங்க், ஓல்ட் அண்ட் ரெட், அதுக்கப்புறமா ஒயிட், அண்ட் லேட்டஸ்ட் பிங்க். அது எனக்கு புரியல, கலர்னால எப்படி ஸ்விங் ஆகுது? கமெண்டேட்டர்ஸ்லாம் சொல்றாங்க கலர்ல ஸ்விங் ஆகும். கலர் எப்படி? கலர்னால ஸ்விங் இல்ல, லைக் the way they made that pink ball, that's unique. You like எனக்கு அதோட மேஜர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் the making of the ball தெரியாது. Sometimes white ball also will swing, right? இப்ப நான் என்ன கேக்குறேன், பால் எல்லாம் ஒரே மாதிரி தான் பண்றாங்க, கலர் மட்டும் தான மாத்துறாங்க. அது எப்படி இந்த கலர் ஸ்விங் ஆகுது, இந்த கலர் ஸ்விங் ஆகுது? I think it's இப்படி வச்சு பாப்போமே. ஒரு ஒன் டே மேட்ச் ஒரு பக்கம் ஒயிட் ஒரு பக்கம் செரி வச்சு டே நைட் ஆடி பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த காலத்துல சட்டை ஒரு சைடு ஒரு கலர் வைப்பாங்களா, அது மாதிரியா? லைக் a joker's dress. அது ஜோக்குக்கு ஓகே, பட் அது வந்து ஐ சைட் ஆகாதுன்னு தானே இந்த கலர்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, ஒயிட் கலர்ல பிங்க் தெரியும் ஒயிட் ட்ரெஸ்ல, ரெட் கலர்ல டேல வந்து ரெட் கலர் தெரியும்.
ஒயிட் வந்து நைட்ல தெரியணும். இதுதான் லாஜிக். ஒரு ஜோக்கா ஓகே, பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பிராக்டிகலி. இல்ல ஆக்சுவலி என்னன்னா இட்ஸ் ஆல் நைட் டைம் அண்ட் பிங்க் பால் ரெண்டும் சேர்த்து தான் சொல்றாங்க. டே நைட்ல அந்த ட்வைலைட் ஜோன் third session during the twilight zone when there is nightல எப்போதுமே sometimes if the pitch is varies it will swing. So pink ballல வந்து there is enough chance, there is enough movement if you are a swing bowler. If you are a swing bowler you can able to adapt it. Seam bowler க்கு வேற விஷயம். Seaming ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் கலர் டிஸ்கிரிபன்சில என்னன்னு கேட்டா, ரெட் பால் இந்த டே வந்து ஏஜ் ஓல்டு. அது எதுக்குன்னா ரெட் வந்து டேல தெரியும். ஒன் ஒயிட் எதுக்குன்னா கலர் Dress அதனால கலர் Dress அதனால ஒயிட். கரெக்ட். பிங்க் பால் எதுக்குன்னா ஒயிட் பால் ஏன் நைட்ல யூஸ் பண்ண கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்ல யூஸ் பண்ண முடியாது. when you can play a white ball in a one day not in a test. ரீசன் என்னன்னா Dress ஒயிட். ஆமா Dress ஒயிட். சோ ரெட் யூஸ் பண்ண முடியாது. சோ ஒரே ஆப்ஷன் வந்து பிங்க் கொஞ்சம் பிரைட்டர் கலர். அதனால ஒயிட் வந்து பிங்க் Dressல ஒயிட் Dressல பிங்க் தெரியும். அதுக்கு தான் அது. கரெக்ட். கலர் actually that is one part of thing, and also it's good for the television view as well. So that is also characteristic. Like television வந்து white na it is not really appealing. White and pink na it's good to the television audience. Television சீதாராமன் சொன்ன மாதிரி டெலிவிஷனுக்கு 5-6 கலர் போட்டுடு ராமராஜன் மாதிரி ரெயின்போ. actually ஒரு history இருக்கு. பல்ப் வச்சு தான் வரல. பால்க்குள்ள பல்ப் வச்சு தான் வரல. பால் உள்ள வெளிச்சம் வர மாதிரி. I don't know whether you சிம்பிளைஸ் பண்ணீங்களா? பேல்ஸ்ல இருக்குல்ல. actually I don't know. பேல்ஸ் வந்து கிரி பேல்ஸ் வந்து என்னன்னு கேட்டா இப்ப உழ மாட்டேன்தாமே. தட்னா லைட்டா தட்னா உழ மாட்டேன்னு கம்ப்ளைண்ட். That's also because of that camera. உள்ளுக்குள்ள கேமரா இருக்கறனால ஹெவி. ஆமா ஹெவியா இருக்கு. அது ரிஸ்க் நிறைய சில சமயம் முன்னலாம் வந்து லைட்டா ஆமா ஸ்கிராட்ச்னால விழுந்துரும். கரெக்ட். ஒரு பிரெட்லியோட ஒரு பால் ஞாபகம் இருக்கா? இப்ப கூட யூடியூப்ல தேனா கிடைக்கும். பால் ஸ்டம்ப்ல அடிக்கும். ஆனா காப்பி ஹேண்ட் நினைப்பாங்க. ஆக்சுவலா ஸ்லோ ஆக்ஷன் ரிப்ளேல பார்த்தா ஸ்டம்ப்ல போட்டுக்கான பேல்ஸ் லவுக்கு அப்படியே திருப்பி அந்த க்ரூவ்ல நின்னுருக்கும். ஆமா கரெக்ட். actually and talking about the ball சொல்லுங்க சாரி. Talking about the ball, actually the Kerry Packer season la 80s la when they introduced to the day night cricket, they used pink ball first actually. They used all variety of balls for the television audience. They also used the pink ball one of the balls. And they don't like that ball and then they just chucked it and they went for white. Okay right. இப்போ அது கோலி பத்தி பேசியாச்சு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் பத்தி and we'll talk about regarding the 2020 format. நியூ கமர்ஸ் அங்கதான் முதல்ல எடுத்த உடனே உள்ள வராங்க. அண்ட் சம் ஆர் பர்ஃபார்மிங் ரியலி வெரி வெல். அந்த ரிங்கு சர்மா, அந்த டிலக் அண்ட் சஞ்சு சாம்சன்லாம் கூட கொஞ்சம் நல்லா சில சமயம் நல்லா பண்றாரு. ரொம்ப நல்லா பண்றாரு. ஒரு பவுலர் ஒருத்தர் வந்திருக்காரு ஒரு சிங்கு. சஞ்சு சாம்சன் ஒரு ரன் அடிச்சா 100 ரன் அடிச்ச மாதிரி 1-0 இல்ல 100. சீதாராமா ஒரு ரன் அடிச்சா 100 ரன். சாம்சன் ஒரு ரன் தான் அடிப்பாரு இல்ல 100 அடிப்பாரு. 0 இல்லன்னா பாத்தியா? இல்ல உங்களுக்கு ஏன் டெஸ்ட்ல ஸ்ட்ரைட்டா சான்ஸ் கொடுக்கல? இது முடிச்ச உடனே ஒன் டே கொண்டு போனோம். ஏன் டெஸ்ட்க்கு அவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்கல? ஏன்னா மொத்தம் டெஸ்ட்ல 15 பேர் தான் ஆட முடியும். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு இப்ப ஜுரல் இருக்காரு. ஜுரல் சரியா ஆடலன்னா ஜுரலை டிராப் பண்ணிட்டு அந்த இடத்துல ஏன் நம்ம ஒரு பேட்ஸ்மேன் கொண்டு போறோம்? டக்கு ரேஷன் எடுக்கறா. அப்ப ஜுரல் ஒரு மேட்ச் தான் ஆடல. தப்பு. ஜுரல் மேட்ச் ஆட மாட்டாரு. சார் சீதாராம், ஜெய்ஸ்வால் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க ரஞ்சி டிராஃபில பாத்தீங்களா? இல்ல ரஞ்சி டிராஃபி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தது இல்ல. ரெக்கார்ட் தெரியும். அவர் எங்க இருந்து வந்தாரு? ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல நல்லா ஆடினதால தான் அவர் வந்தாரு. ஆமா மும்ப்ரா இதுல இருந்து வந்தா. மும்ப்ரா இது வரைக்கும் ரஞ்சி டிராஃபி ஆடான கூட தெரியாது. So where he came from T20. So almost Indian team எல்லாருமே T20ல பெர்ஃபார்ம் பண்ணி தான் டெஸ்ட் கிரிக்கெட்டே வந்துட்டாங்க. நீ அந்த பாயிண்ட் விட்டுற. நீ என்ன சொன்ன? you are taking an example, maybe தெரியாம சொல்லிட்டேன்னு தெரியல. ஜுரல் வந்து he saved one match for India தெரியுமா? அப்ப வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் போட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஆர்மி ஆபீசர், அவன் வந்து ஒரு ஃபைட்டர், என்னென்னமெல்லாம் போட்டாங்க. முகுந்த் வரதராஜன் ஈக்குவலா.
ஒரு படமே எடுத்தாங்க. எந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு? இங்கிலாண்டோட நீ என்ன அது இந்தியாலயா இல்ல இங்கிலாந்துலயா? இந்தியால இங்கிலாண்டோட மேட்ச் இந்தியா தோக்க போற சமயத்துல he went and came back. அவனும் ஒரு மேட்ச் ஓகே I agree. இந்த மேட்ச் ஒரு ரெண்டு innings is failed, but I'm happy Jurel is getting a chance because he has played well. அப்ப என்ன தெரியுமா டைட்டில் when India derail என்னது நம்ம ஜுரேல்னு வந்தது. என்ன பண்ணாங்க? derail Jurel. Okay. No, I think it's good in keeping also. Keeping is fantastic about keeping. Okay. I think Jurel is just very good player. Actually, just to no, it's not Jurel. In future, he will become Jewel. Pant is there for next 5 to 7 years definitely. Illa, Jurel will become a Jewel in future. Jurel will become Jewel. Jewel. சரியா? So Jurel has to be the opening வந்து ரோஹித் திரும்பி கேஎல்ஆர் பாவம் கீழே ஆறுல தள்ளுவீங்களா? ஆமா. ராகுல் கில் இருக்கான். கில் எப்படி அவன் தம்பு இன்ஜுரின்னு சொல்றாங்க. சோ ஹிஸ் ஃபிட். அவனுக்கு நல்ல பிட்ச் இருந்ததுன்னா நெக் இன்ஜுரி தம்பு இன்ஜுரி எல்லாம் வந்துடுது. So I think Shubman Gill, if he is fit, I think he's front runner. So he might take KL Rahul's place. So but KL Rahul நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால Shubman Gill இன்னொரு மேட்சும் உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கைட்ஸ்லுக்கு ஏதாவது சொல்லி உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். ஆமா. இல்லாட்டி வாஷியை உட்கார வச்சிருவாங்களா? வாஷியை உட்கார வச்சால வேற ஸ்பின்னர் தானே வருவாங்க. ஜடேஜா கேன் கம் இன் ஃபார் வாஷிங்டன். I think இப்போ actually நிதிஷ் குமார் ரெட்டி நல்லா ஆடுறதுனால I think he could play as a number 6 as well. பேட்டிங் நல்லா ஆடுறாரு, bowling ராணாவை தூக்கிடுவாங்க. ராணா வேணா சொல்றாங்க. ராணா வேணாம். ராணா வந்து டோட்டலா பைனர் திரும்பி சொல்ற சீக்கிரமா பைனர் பெட் தான் அலோடு. ஆனா யாராவது கில்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேபி கில்ட் ஃபார் தி டைம். கோலிக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி என்ன பிரச்சனை? ஆர்சிபி ஆடுறதான் பிரச்சனையா? கோலி அவன் என்ன பண்ணான்? ஏரியில ஏதாவது லேண்ட் வாங்கிட்டானா? அவங்க ஆப்போசிட் ஏரியில அப்படி வாங்கினா கொடுத்துருப்போம். ரிட்டையர் ஆனான்னு சொல்லல, ஏரியாவே கொடுத்துறோம். உங்களுக்கு எந்த பிளேயரை பிடிக்கும் சீதாராம்? உங்களுக்கு என்ன பிளேயரை பிடிக்கும்? எப்பவுமே ஐ எம் a தோனி ஃபேன். அதுக்கு இல்லாம நீ ஊதவே வேணாம். நீ தோனி ஃபேன் தெரியுது. Okay. So தோனி ரிட்டையர் ஆனதுனால நீ கண்டினியூ பண்ண. நீ பேசுங்க. ஓகே, இப்போ தோனி ஃபேன், பட் லெஜெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். கவாஸ்கர் ஆர் ரிச்சர்ட்ஸ் பிடிக்கும். பட் இப்ப அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஒரு கன்சிஸ்டன்ட் இந்த டீம்ல இவர் அவுட்டே பண்ண முடியாது. முன்னாடி ரிச்சர்ட்ஸ் வராதனால முடிஞ்சது கதை. அதே மாதிரி நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தா என்ன யாரை டீல் பண்ணாலும் டியூரிங் கவாஸ்கர் வாஸ் ஹெட்டேக், அவர் எப்படி இருந்தாலும் நின்றுடுவார் ஒரு பக்கம் அப்படின்லாம். இப்ப அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப ஒவ்வொரு டீம்லயுமே கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த டீமா இவர் இருப்பாரு. முன்னாடி ஆஸ்திரேலியால ஜோன்ஸ் இருப்பாரு. அந்த டிகேட்னா அவங்க ஈரா. அந்த மாதிரி வந்து 1980s எல்லாம் வந்து ஒரு சிலுக்கு பாட்டு கன்ஃபார்மா உண்டு படம் ஓட வைக்கிறதுக்கு. அந்த ட்ரெண்ட் மாறுது இல்ல. இப்ப வந்து டோன்ட் கம்பேர். கவாஸ்கர் ஈரா முடிஞ்சு போச்சு. கவாஸ்கர் வந்து 36 ரன் வந்து 100 எவ்வளவோ பால் ஆடினாரு. இப்ப வந்து 36 ரன்ல இந்தியன் டீம் ஆல் அவுட் ஆயிடுச்சு. மொத்தம் இந்தியன் டீம் 36 ரன் தான் அடிச்சாங்க. அது ஈரா கம்பேர் பண்ணாது. கவாஸ்கர் பீரியட்ல வந்து டெஸ்ட்ன்றது வந்து 5 நாளும் ஆனா டிரா ஆகும். டைம் டிரான்னு ஆகும். டைம் இப்பெல்லாம் மழை பெஞ்சா கூட டைம் டிரா ஆகுது இல்ல. இந்த பங்களாதேஷ் மேட்ச்ல ஒரே நாள்ல முடிச்சாங்க மேட்ச. டெஸ்ட ஒரு நாள் தான், 2 நாள் தான் ஆன் தி ஃபீல்ட் தே பிளேட். கரெக்ட்டா கிரி? இஃப் ஐ அம் ராங் கரெக்ட்? ஆமாமா. சோ டோன்ட் கம்பேர் கவாஸ்கர் டைம் அண்ட் நவ. அப்பெல்லாம் வேற. இப்பதான் மாறி இப்போ T20 ஒன் டே வச்சே வந்து உனக்கு ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கு 90sலயே நான் யோசிப்பேன், என்னத்துக்கு வந்து டெஸ்ட் மேட்ச்ல நம்பர் ஆஃப் பால்ஸ் போடுறாங்க ஃபார் பேட்ஸ்மேன். நம்பர் ஆஃப் பால்ஸ் 100. அதுக்கு முன்னாடி என்ன போடுவாங்கன்னா he played 120 minutes and then scored 50 runs. அப்பலாம் மினிட்ஸ்ல போடுவாங்க. மினிட்ஸ் has become balls. கரெக்ட்டா அக்ரி? ஆமா. ஆக்சுவலி மினிட்ஸ் போடுவாங்க. மினிட்ஸே இல்ல இப்போ. ஆமா.
ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஜெய்ஸ்வால் இருக்கான்ல, லைக் இங்க நான் மட்டும் சொல்லல, இங்க ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க, லைக் there are so many people. What they are comparing Jaiswal to is he has the Dravid temperament and Sehwag attitude. Deadly combination அது. It's a deadly combination. Dravid temperament ஜெய்ஸ்வாலுக்கு என்ன சம்பந்தம்? Because they Dravid, so Sehwag எல்லா பாலையும் சுத்துவான்ல. Like he doesn't care about They will not play every ball to gallery. Yes, Jaiswal when the chips are down, like Hazelwoodum Cummins நல்லா போட்டுட்டு இருக்கும்போது he actually defended the ball. He didn't go for 4 or 6. He actually waited for the loose deliveries. He waited for the loose deliveries and then showed Sehwag's attitude to accelerate. So that is a deadly combination. That is very few batsmen, very few opening batsmen of Indian era has got it. So I think we have spoken more into Indian point of view. Bowler Bumrah சொல்லிட்டோம், ரனா பேசிட்டோம், ரனாலாம் அந்த அளவுக்கு பேசினா போறோம், கோலி பேசிட்டோம், ரோஹித் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம டீம் ஓகே. அதர் சைடு ஆஃப் தி ஆஸ்திரேலியன் சைடு கொஞ்சம் நீ பொங்கு. நான் தான் சொல்லிட்டேன் நீங்க ஆக்சுவலா என்ன சொன்னீங்கன்னா கேரி தவிர வேற யாரும் ஃபார்ம்ல இல்லன்னு சொன்னீங்க நம்மளோட சாட்ல. Correct. So same thing, like the major drawback is Australia didn't value test cricket a lot. So the last test these test players have played is in March against Sri Lanka, I think, against Sri Lanka or New Zealand. So the last 6 months all these test players haven't played any red ball cricket, whether for their state or whether they practice anything or something. That they went straight playing limited overs cricket and coming facing Bumrah like player. Obviously they are undercooked. They are totally undercooked, and it's shown because India has got, even though India got thumped by New Zealand 3-0, so they got all the so they got all the practice. That like ஒரு competitive red ball cricket ஆடிட்டாங்க. So but Australia பொறுத்த வரைக்கும் last 5.5 months, like especially Cummins hardly played any cricket. Smith played couple of first class cricket. Travis had a just second baby, and he's actually under paternity leave for a month. So he didn't play any cricket for last 1.5 months. Marnus Labuschagne is in terrible out of form even for his state. And Pat Cummins, if you look at it, Pat Cummins is not at all at his best in the first test because he hasn't played any test cricket for almost 5.5 months. So in terms of number of balls he bowled, he's actually undercooked. So the whole team is actually in the underprepared. I think they are very underprepared, and especially when they leading up to it, Aussies were thinking that this is the marquee series. This is one of the test series where they have to win and they should win. And it was very surprising that Australia were underprepared, and they were just underestimating the young Indian generation again. So they thought okay, Bumrah can be managed, okay, and there is no Rohit Sharma. So Kohli is under form. So they were thinking, okay, with this undercooked performance, they could derail India, but they got an ugly picture. Okay. Right. How about Khwaja ரொம்ப நாள் ஆச்சுல to ஒரு bigger innings ஆடி Khwaja. So talking about the other side, like actually I think Rafi actually send a video about an Englishman criticizing Australian cricket. Correct. Yeah. He was absolutely right, actually. Khwaja it could be his last series. He's already 38. So he's going through his emotions. Yeah. Australia generally கொஞ்சம் old people வெச்சுக்க மாட்டாங்கல. இங்கிலாந்து. Yeah. So Khwaja and next week is very new. So you have to give him time. Manas is in his we have seen the best of him. I think he's lost his mojo. Smith
he's also in the last stages of his career. The only head is the only one who can able to dominate, it. Alex Carey is good. Like he's a one form player in Australian cricket team. So I think in the first class cricket, he scored 200s and 190s. So he's running into some good form. And start the aging bowling attack. So Nathan Lyon, Mitchell Starc, they are all in the mid-30s. Josh Hazlewood is in 32, and Cummins actually is 30. So they have, all four of them are in the 30s. So they might play for another Ashes, and then they have to look for another options. The only problem is who is the next in line. So I don't think there is a lot to choose from. That's why they keep sticking to the same level. I think Vidyut was also saying like he was so scared about Travis Head. Travis Head out achana he's happy about it. And Smith பத்தி கவலைப்படல. But Smith after that ban and the head injury க்கு அப்புறம் is not shining alive, right? What is the problem? Actually, Smith he needs a lot of game time. Actually, he's only playing test, right? He's not into Indian Premier League. He's playing a couple of one-day series here and there, but he needs a lot of time in the middle. So the problem what he's facing is in 20-30 balls, everybody's caught him out. So he's like either plumb in front or going caught in the slips. So he has to get at least one session out of the wing. So if he plays for 30 overs, I think you will get the best out of Smith. But he need to survive for 30 overs. So that's one thing. Generally, 95 to 2000 and 2000 to 2010, ஆஸ்திரேலியானாலே ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அந்த 2011க்கு அப்புறம் there was a fall in standard and the instinct குறைஞ்ச மாதிரி நீ ஆன் ஆஃப் பண்ணி உன்னுடைய மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. ஏன்னா உன் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. மொபைல்ல என்ன செய்யணும்? இப்ப கரெக்ட்டா இருக்கு. பேசு. இல்லடி கண்ணா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசு. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசு. என்ன வீடியோ எப்படி ஆஃப் பண்ணனும்? அப்படியே கேமரா ஆஃப் பண்ணு. கேமரா சிம்பல் இருக்கு பாருங்க ஆஃப் பண்ணு. ஸ்டாப் வீடியோ. Generally speaking, 95 to 2010 இருந்த ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அந்த கேம் ஸ்டாண்டர்டு அது டிஃபரெண்ட். 2011க்கு அப்புறம் they are very much concerned about only winning cups. அந்த டைம் ஒரு ஸ்பிரிட் காமிக்கிறது, ஒரு ஃபால் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இஸ் தேர். ஆஸ்திரேலியானா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம அந்த ஆஸ்திரேலியா இப்ப தேர்ட் முடியா இருக்கு. அப்பப்போ பார்த்தா they are giving surprise with their loose and poor performance. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? Correct. Killer. Like I completely agree. Ponting era. Yeah. இப்போ அந்த ரைட் நீ கப்புனா மட்டும் ஆடுறான்னு சொல்ற. பட் ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஃபைனல்ஸ் வரலும் போய் போன தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா மேட்சும் ஜெயிச்சாதான் போன ஆஸ்திரேலியா. இப்போ அப்படி பார்த்தா டெஸ்ட்ன்றதே ஒரு கப்பு தானே. இப்போ ஏன் முன்னெல்லாம் பங்களாதேஷ் ஜிம்பாப்வே டீமுக்கெல்லாம் செகண்ட் லைன் ஆஃப் டீம் அனுப்புவாங்க. இப்போ எல்லா மேட்சும் இம்பார்ட்டன்ட்ன்றதுனால எல்லா டாப்பர்ஸ் தான ஆடுறாங்க எல்லா மேட்சும். இல்ல actually Srini, what Sitharam saying is absolutely right. Like killer instinct attitude is gone in Australian cricket. So நீங்க பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே, the camaraderie, right? Like when Aussie loses, right, they take it to themselves and they may not appreciate the teams. Like usually other Australian attitude, but when they lose like a game like this, they smashed. India's got smashed, right? And their camaraderie, like they're friendly with their oppositions and has that camaraderie. Like ஒரு மாதிரி எதுமே நடக்காத மாதிரி இருக்கிற attitude நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்ல. So they take it very, like they have that vengeance attitude, right? Like Aussies. So maybe because of that Indian Premier League and their Indian connection, they started to become very friends with India. Like Mari, the camaraderie vandadnala, like even Travis Head, and I got a footage. Travis Head and Kohli were kaila போட்டுட்டு like அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. Like the bowler Rana they will wait. Rana, like they will
I think they will wait for the end of the series. Like they will do all these things until the end of the series. They won't have that camaraderie. But even na konji kolla varudhu, like it's actually ஜெய்ஸ்வால் வந்து your ball is too slow னு சாருக்கு சொன்னதெல்லாம் பயங்கரம். Yeah, like அதுவும் அவன் 16 டே போனதெல்லாம் like அதெல்லாம் வந்து it's two things. One is there is a reputation, like for all you guys, right? Like whoever hates Australia, there is a reputation Australia or Aruguni, and they always play to win. They always sledge to the opposition. And the மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கால. Cummins oda era, they want to be playing good and fair. Even if they lose, that's okay. So I think நீங்க சொல்றது வந்து மிச்சல் ஜான்சனோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மிச்சல் ஜான்சன் டிம் பெயின் அப்புறம் கமின்ஸ் வரும்போது he just want to, like, we play hard but fair. If the opposition is good enough, we'll accept it. அந்த மாதிரி attitude வருது. But the Australian legends இருக்காங்களே, அவங்களுக்குலாம் like Matthew Haydenலாம் வந்து like ரத்த கண்ணீர் வடிக்கிறான். Because he hasn't seen that kind of Australian attitude. So, Matthew Hayden. So Hayden Murray players like when they bat வந்து கொஞ்சம் 5 அடி 10 அங்குலம் கூட இருக்கும்னு யோசிப்பேன். bat பாலே அவுட் ஆமா. So cannot get him out actually. ஆமா. அவுட் ஆகணும். எட்ஜே இருக்காது. bat எட்ஜ் கூட அத இவன் லட்சுமிபதி பாலாஜி அவன நாமக்கல் ஆஞ்சநேயர்னு சொல்லுவான். ஆமா. ஓகே, அது ஜோக். பட் அதே அம்மா வந்து மங்கி கேட் சொன்னப்போ உங்களுக்கு கோவம் வந்தது. கரெக்ட். மாச்சோ சொன்னா மங்கின் காது. Actually அது மாச்சோ சொன்னா. ஆமா. But anyway, that's valid point Sitaram has made. Like they are not like the typical Australian team. So they don't have that vengeance. They don't have that will to win. Australia should not become like present day West Indies. இப்ப எங்க வெஸ்ட் இண்டீஸ் தேர்ட் முடியா இருக்கு. இல்ல அது வராது. பாஸ்கெட் பால் உள்ள பணம் நிறைய வந்துச்சு, அதனால அங்க போயிட்டாங்க. இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல பாரு நிறைய ஐபிஎல் வந்தோடனே பணத்துக்கு எல்லா ஊர்லயும் போய் ஆடுறாங்க. அவங்க டீமா தான் ஆடுறது இல்ல அவங்க. ஆனா if you see now, they are the best T20 team இப்போ கூட. See, Australia வந்து வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஆகவே ஆகாது. Because every 10 years they are winning a World Cup. Okay, so if you are winning a World Cup, definitely you are not like West Indies. Exactly. Correct. So every Brett White, he is the name அப்படினு ஏதோ சொன்னாங்களே. யாரு? Remember the name. That's the name. Yeah, West Indies calls Brett White. Carlos Bright White. Remember the name. The name. Yeah. That's good. I think it's almost over. So after the end, Adelaide. ஆமா, Adelaide. Okay. Adelaide முடிஞ்சோன பேசுவோம். Okay. All right. Good to see you, Sitaram. Good to see you. Hi, Srikanth. Srinis. Bye. Bye.